டிடிஎஃப் வாசனின் வழக்கறிஞர்கள் திருப்பதி காவல் நிலையத்துக்கு செல்கின்றனர். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், எந்த வழக்கு விசாரணைக்காக அவர்கள் செல்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அந்த பைக் ரேசரும் யூடியூபருமான டிடிஎஃப் வாசன் கோவையை சேர்ந்தவர். இவர் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். என்னவென்றால், சமீபத்தில் மதுரையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் அதிவேகமாக காரை ஓட்டிக்கொண்டே செல்போனில் பேசியதற்காக அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கு ஜாமீனில் தற்பொழுது உள்ளார். இந்த சூழலில் திருப்பதியில் அவர் சமீபத்தில் திருப்பதி நண்பர்களுடன் சென்றுள்ளார். அங்கு திருப்பதியில் பக்தர்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் அமர வைக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இவர்கள் அந்த கதவை திறந்து விடுவது போல பிராங்க் வீடியோ ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பான அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இது குறித்து புகாரின் பேரில் அந்த திருப்பதி திருப்பதியில் உள்ள அந்த காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக இது குறித்த தகவலை பெறுவதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் டிடிஎஃப் வாசன் தரப்பு வழக்கறிஞர்கள் திருப்பதி சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.